சிங்கத்தின் பிறந்த நாள் விழா. ஒரு ஊரில் ஒரு அழகான காடு இருந்ததா. அந்த காட்டில் காட்டுவுக்கே ராஜாவான சிங்கத்துக்கு பிறந்த நாள் வந்துச்சான். சிங்கத்துக்கு பிறந்தநாள் கொண்டாட காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் முடிவு செஞ்சுதான். தங்களால் என்ன முடியுமோ அதை கொண்டு வந்து கொடுத்து வாழ்த்து சொல்ல திட்டம் போட்டாங்களாம். முயல் ஒரு கோணிப்பை நிறைய கேரட்டுகளை கொண்டு வந்து நண்பர்கள்கிட்ட காட்டுச்சான். சிங்கம் கேரட் சாப்பிடாதே அப்படின்னு ஓநாய் சொன்னிச்சான். வயதான சிங்கத்துக்கு இதுவே அதிகம்தான் அப்படின்னு நரி சொன்னிச்சான். அப்போ கொக்கு மீன் ஒன்று கொண்டு வந்துச்சான். இந்த ஒரு மீனெல்லாம் சிங்கத்துக்கு பத்தாது அப்படின்னு ஓநாய் சொன்னிச்சான். கொக்கு தலை குனிஞ்சு முயலை பார்த்துச்சான். நிறைய கரும்புகளை கொண்டு வந்து தான் யானை. என்ன யானையாரே, எல்லாரும் அவங்க சாப்பிட்ற உணவையே எடுத்துகிட்டு வர்றீங்க, சிங்கம் சாப்பிட்ற மாதிரி யாரும் எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு ஓநாய் கேட்டுச்சான். எங்களால் என்ன முடியுமோ அதை தானே கொண்டு வர முடியும் அப்படின்னு யானை சொன்னிச்சான். நரியும் ஓநாயும் ஒருவர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்களாம். சிங்கத்துக்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக சிங்கம் விரும்பி சாப்பிட்ற இறைச்சியை தேடி போனாங்களாம். தாங்கள் கொண்டு வந்ததை சிங்கத்துக்கிட்ட கொடுத்து வாழ்த்து சொன்ன யானை, முயல், கொக்கு இந்த 3 பேரும் நடந்த எல்லாத்தையும் சிங்கத்துக்கிட்ட சொன்னாங்களாம். நீங்கள் எல்லாரும் என் மேலே வச்சுருக்க அன்புக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. நீங்கள் கொடுத்த இந்த அன்பு பரிசை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சிங்கம் சொல்லி அந்த பரிசை ஏற்றுக்குச்சான். காலில் அம்பு சுமந்துக்கிட்டு வந்த நரியும் ஓநாயும் என்ன ஆணுச்சு நண்பர்களே அப்படின்னு சிங்கம் கேட்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்கள் இறைச்சியை தேடி போனோமா, வேடம் ஒருவன் விட்ட அம்பு எங்கள் காலில் குத்திடுச்சு சிங்கராஜா அப்படின்னு சொன்னிச்சான். நான் ரொம்ப நேரமாக உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். முன்னவே வேட்டையாடி வச்சிருந்த உணவை நீங்கள் திருட முயற்சி செஞ்சீங்கல்ல, அதனால் வேடம் உங்களை குத்திட்டான் அப்படின்னு சிங்கம் சொன்னிச்சான். எல்லாருக்கிட்டையும் நரியும் ஓநாயும் மன்னிப்பு கேட்டுட்டு சிங்கத்துடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாட ஆரம்பிச்சாங்களாம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சிங்கராஜா அப்படின்னு. என்ன குழந்தைங்களா, கதை பிடிச்சிருக்கா? உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கதையை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.